பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் 30 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க திவ்யா பிஆருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து வெளிப்படையா நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளவுதான் செலவாச்சு அப்படின்றது நீங்களே பார்த்து இவ்வளவு அமௌண்ட்லாம் போடுறீங்களே அப்படின்ற மாதிரி என்னோட யோசிச்சீங்களா? பெரிய சம்பளமே இந்த 50 லட்சம் தாங்க. அதுலயும் டிடிஎஸ் புடிச்சிட்டு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியலங்க. மொத்தமாவே அவ்வளவுதான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. லைக் இது எப்படி சொல்றது, நான் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கூட நான் லைக் வேலை இல்லாம இருந்தேன். ஓப்பனா சொல்ல போனேன், வேலை கிடையாது. பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி லைக் எந்த ஒர்க்குமே இல்லை, நான் சும்மா தான் இருந்தேன். அண்ட் எல்லாரும் இப்படி சொல்லும் போது என்னவா இருந்ததுன்னா, நான் ஒரு 10 வருஷம் 11 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். லைக் எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜஸ் இருக்காங்க, எனக்கான மக்கள் வெளியில இருக்காங்க, அதை நானே பார்த்துருக்கேன். எனக்கான மக்கள் இருக்காங்கிறது நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். எப்போ நான் போறதுக்கு முன்னாடி, பிக் பாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடியே. பிகாஸ் ஜெனிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கேரக்டரா இருந்தது. அதை தாண்டி எனக்கு என்னோட பீப்புள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆல் இண்டஸ்ட்ரி பீப்புள் தான். எனக்காக ஒரு ஸ்டோரி போட மாட்டாங்களா, எனக்காக ஓட் பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, அப்படிதான் நான் பாக்குறேன். தவிர ஏன் இவ்வளோ 30 லட்சமா, ஆஹா இது என்னடா சொல்றீங்க, நான் ஏன்டா உள்ள நீங்க பார்த்ததுலயே ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட்னா என்னவா இருக்கும்? எங்க இதுதாங்க 30 லட்சம் தான். இந்த 10-11 வருஷத்துல நான் ஒரு ஹையஸ்ட் நான் பண்ணதுக்கு ஒரு சேலரியாவோ வாட் எவர் ஒரு வின்னிங்காக ஒரு மூமெண்டா பாக்குறேன்னா அது இதுதான். இதுதாங்க என் லைஃப் ஸ்டைல். லைக் மொத்த லைஃப்லயே நான் பாக்குற ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னாலே அது இதுதான். அதுவும் ஜிஎஸ்டி இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளவு காசு வரும். மொத்த காசையும் நான் பிஆருக்கே கொடுத்துட்றேன்னா அப்படிதான் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப இது எல்லா சீசன்லயுமே இது பேசக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கு. யார் வின் பண்ணாலும் இப்படிதான். எனக்கு என்னன்னா லைக் என் பிஆர் வந்து உங்க போனை பிடுங்கி திவ்யாவுக்கு தான் ஓட் பண்ணணும், யார் வீட்டை தட்டிலாம் போட முடியாதுங்க. அதை ஒரு விஷயம் பண்ண முடியாது. இன்னொன்னு உள்ள நான் பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு எடிட் போட்டா கூட பிஆரோட வேலை என்ன, பண்ண விஷயங்களை ஹைலைட் பண்ணி போடுறது அதுதானே. அதுல அதுல என்ன எனக்கு தெரியல. உள்ள பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க எடுத்து போட கிடையாது. நான் அதை பார்த்தேன், சரி ஓகே எல்லாத்தையும் கடந்து போகலாம். அதை தாண்டி மக்கள் என்ன கொண்டாடுறது எனக்கு பிடிச்சிருக்குங்க. எனக்கு எது தேவையோ அது ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கு. எனக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை மட்டும் எடுத்துக்கலாம். இது அப்படியே அவங்களோட கேள்வியாவே இருந்துட்டு போட்டோம். 30 லட்சம் 40 லட்சம் எல்லாம் ஓவருங்க. ஏங்க அநியாயமா இல்லையா?